திறமைக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டிய சூப்பர் கிராண்ட்மா. மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் முதல் முயற்சியிலேயே 5வது இடம் பிடித்து சாதனை படைத்த 82 வயது மூதாட்டி. வயசு 82. என் பேரன் வீட்டில் வெயிட் தூக்குவாங்க. நான் அதை பார்த்து வெயிட்டு தூக்கி பார்ப்பேனுங்க. 25 கிலோ அரிசி எடுத்து போட்டு பார்ப்பேன். எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. சரி, நம்மளும் இது செஞ்சு பார்க்கலாம், நம்மளை பார்த்து நம்மளோட சேர்ந்தைக்கு ஒரு பொண்ணுகளுமா அந்த மாதிரி செஞ்சு பார்க்கிட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அதை செஞ்சேனுங்க. இங்கே ஜிம்மு கூட்டிகிட்டு வந்தேன். மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்துக்கவுண்டர் அவென்யூவில் வசித்து வரும் வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள். இவரது மகள் தேவி மற்றும் பேரன்கள் ரித்திக், ரோஹித் ஆகியோர் பல்லடம் மகாலட்சுமி அவென்யூவில் வசித்து வருகின்றனர். பேரன்களின் உதவியால் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் பேரன்களோடு உடற்பயிற்சி கூடத்திற்கும் சென்றுள்ளார். அங்கு 25 நாட்கள் பளுதூக்கும் பயிற்சி மேற்கொண்டுள்ளார். பாட்டியின் ஆர்வத்தை கண்டு உடற்பயிற்சியாளர் சதீஷ் பாட்டியை கோவையில் கடந்த மே 1ஆம் தேதி இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். இந்த போட்டியில் பெண்களுக்கான பளுதூக்கும் போட்டி பிரிவில் பங்கேற்ற பாட்டி கிட்டம்மாள் 50 கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே 5ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். மேலும் ஸ்ட்ராங்மேன் ஆஃப் சவுத் இந்தியன் 2024 என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். கம்மங்கூழ், காய்கறி சூப், பேரிச்சம்பழம், முந்திரி போன்ற உணவு முறைகளை எடுத்துக்கொள்வதால் உடல் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். 82 வயதிலும் மனம் தளராமல் திறமைக்கு வயது தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற பாட்டி கிட்டம்மாள் அவர்களுக்கு சமூக வலைதளங்களிலும் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் மத்தியிலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மேலும் கிட்டம்மாளின் இந்த சாதனை வயது முதிர்வால் மனதளவில் தளர்வுற்றுள்ள அனைத்து முதியோருக்கும் வயது எதற்கும் தடையில்லை என்ற புத்துணர்வு ஊட்டும் செயலாக அமைந்திருக்கிறது.